வெளியே வருவோம் கொள்ளுவோம். வெளியே அண்ணன் கிராம சுட்டாயம் 10 வருஷம் வெளியே வருவோம் கொள்ளுவோம். நீதிமன்றத்தின் உத்தரவை கேட்ட குற்றவாளிகளான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் ஜாக்கி என்கிற பிரசாந்த் ஆகிய இருவரும் திடீரென நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு நீதிமன்றத்தின் கண்ணாடிகளை கைகளால் உடைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட ஆரம்பித்தனர். இதனால் நீதிமன்ற வளாகமே பேரதிர்ச்சிக்குள்ளானது. நீதிபதி, வழக்கறிஞர், போலீசார் ஆகியோரை மிக கொடூரமாகவும் ஆபாசமாகவும் மிரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதுவும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த கண்ணாடியை உடைத்துவிட்டு கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கிளாமர் காளி கொலை வழக்கில் எதற்கு சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என மிரட்டியதோடு நாங்க வெள்ளக்காளி பசங்க தான் என கூறிக்கொண்டே பகிரங்க மிரட்டல் விடுத்ததோடு நாங்கள் ஜெயிலிலிருந்து வெளியில் வந்து நீதிபதியை கொல்லாமல் விட மாட்டோம் என கொலை மிரட்டல் விடுத்தார் ஜாக்கி என்ற பிரசாந்த். அப்போது காவல்துறையினர் இறுக பிடித்த போதும் துள்ளி குதித்து ஆவேசமாகவும் ஆபாசமாகவும் பேசியதோடு தொடர்ந்து மிரட்டியபடி சென்றனர். இதனை பார்த்த காவல்துறையினரே மிரண்டு போய் செய்வதறியாது திகைத்து நின்றனர். நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு காரணம் வெறும் கஞ்சா கடத்தல் மட்டுமல்ல, இப்படி ஒரு பகீரிட வைக்கும் பிளாஷ்பேக்கும் தான். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் பகுதியில் வி.கே. குருசாமியின் சகோதரி 32 வயது மகன் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார்.
இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒருவர் சரணடைந்த நிலையில் சிறையில் உள்ள வெள்ளை காளியின் தாயாரான ஜெயக்கொடி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையை சேர்ந்த கார்த்திக், திருப்பூரைச் சேர்ந்த அசன் ஆகிய 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக வெள்ளை காளியின் நண்பரான சுபாஷ் சந்திரபோஸை மதுரை அருகே பிடிக்கச் சென்றபோது போலீசாரை தாக்க முயற்சித்ததால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இந்த என்கவுண்டருக்கும் ஒரு பின்னணி உள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டாரத்தை பூர்வீகமாக கொண்டு மதுரைக்கு இடம்பெயர்ந்து அரசியல் செல்வாக்குடன் இருந்த V.K. குருசாமிக்கும் அதேபோல மாநகராட்சி மண்டல தலைவராக எதிர்க்கட்சியில் செல்வாக்குடன் இருந்த ராஜபாண்டி தரப்புக்கும் இடையே தனிப்பட்ட பகை பெரிதாக வளர்ந்து அடிக்கடி மோதல் ஏற்பட்டு கடந்த 22 ஆண்டுகளில் மாறி மாறி பழிக்கு பழியாக 22 கொலைகள் நடந்திருக்கின்றன. ராஜபாண்டி மறைவுக்கு பிறகு பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருக்கும் அவருடைய உறவினர் வெள்ளை காளி V.K. குருசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. V.K. குருசாமியின் சகோதரியின் மகன் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் வெள்ளை காளியின் தாயார் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாகத்தான் சுபாஷ் சந்திரபோஸை தனிப்படை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை புழல் சிறையில் உள்ள வெள்ளை காளியை என்கவுண்டர் செய்யக்கூடாது என திருச்சி குண்டூர் பர்மா காலனியை சேர்ந்த வெள்ளை காளியின் மனைவி திவ்யா சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில்தான் தங்களை வெள்ளை காளியின் ஆதரவாளர்கள் என சொல்லிக் கொண்டு நீதிமன்றத்தில் நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இருபத்தி வருட பகையை வளரவிட்டது ஏன்? நீதிபதிக்கே பாதுகாப்பற்ற நிலைமை உருவாக்கும் வகையில் மிரட்டல் விடுத்த இதுபோன்ற குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் இரும்புக்கரம் கொண்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்த அதே நேரத்தில் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்து அட்ராசிட்டி செய்த கஞ்சா வழக்கு குற்றவாளி சகோதரர்களான பாண்டியராஜன், ஜாக்கி என்கிற பிரசாந்த் ஆகிய 2 மீதும் வழக்கு பதிவு செய்து அண்ணா நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதாவது 2024 ஆண்டு மார்ச் 7 மதுரை மாநகர் கீரைத்துறை காவல்துறையினருக்கு வில்லாபுரம் கிழக்கு தெரு முனிகாண்டி கோவில் அருகில் உள்ள கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அப்பகுதிக்கு சென்ற கீரைத்துறை போலீசார் அங்கு மரத்திற்கு கீழ் வெள்ளை சாக்குடன் நின்றிருந்த மதுரை புதுஜெயில் ரோடு முரட்டம்பத்திரி பகுதியை சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரணி ஆகிய 3 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது 25 கிலோ உலர் கஞ்சா இலைகளை அவர்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் 3 நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளை காளியின் அண்ணன் சின்ன முனுசு மகன் சண்முகவேலு இரவு நேரத்தில் வந்து 25 கிலோ கஞ்சாவை வைத்திருக்குமாறு கொடுத்ததாக தெரிவித்தனர். மேலும் அந்த கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்ததாகவும் அதன் பிறகு திருச்சியில் கஞ்சா வழக்கில் சண்முகவேல் சிறைக்கு சென்றுவிட்டார் எனவும் கூறியுள்ளனர். இதையடுத்து பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் ஜாக்கி என்கிற பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரணி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து 12 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில்தான் நீதிபதியையே கொலை மிரட்டல் விடுத்த இந்த கஞ்சா பாய்ஸ் நீதிமன்றத்தில் குரல் கொடுத்து வன்முறையில் ஈடுபட்டதால் போனஸாக ஒரு வழக்கில் சிக்கி கம்பி எண்ணிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் நிர்வாக காரணங்களுக்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜாக்கி என்கிற பிரசாந்த் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2026 ஜனவரி 4 கடலூர் மத்திய சிறையில் அவரது அறையில் உள்ள ஜன்னலில் லுங்கியால் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார் ஜாக்கி என கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த கடலூர் முதநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரசாந்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
ரவுடி ஜாக்கி என்கிற பிரசாந்தின் மனைவி கனி தன்னுடைய கணவர் அடித்து கொலை செய்யப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி தன்னிடம் அவர் வீடியோ காலில் பேசியதாகவும் பிறகு சாதாரண போன் காலில் பேசியதாகவும் அப்போதெல்லாம் அவர் நன்றாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது கணவர் தொடர்ந்து சிறையில் துன்புறுத்தப்பட்டு வந்ததாக தன்னிடம் தெரிவித்ததாகவும் அதன் ஒரு பகுதியாகவே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். என் புருஷன் பேரு ஜாக்கி பிரசாத். அவன் மேல முன்னாடியே நிறைய கேஸ் இருக்கு. அவன் நிறைய ஜெயில இருந்திருக்கான். ஆனா அவன் வெளியே இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இப்போ அவனுக்கு கஞ்சா கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளிட்டாங்க. பொய் கேஸ் போட்டிருந்தாங்க. என் கூட இருக்கும்போது தான் பிடிச்சி பொய் கேஸ் போட்டாங்க கீரைத்துறையில. அவன் பொய் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டியும் அவன் வந்து சண்டை போட்டான் கோர்ட்ல சண்டை போட்டனால ஜட்ஜு தனித்தனியா போட்டாரு. எங்க மச்சாவை மேலூர்லயும் எங்க வீட்டுக்கார கடலூர்லயும் போட்டாரு. என் மச்சா முன்னாடியே திருச்சியில போட்டாங்க. இப்போ கடலூர்ல போனதுலேருந்து என் புருஷனை போட்டு டார்ச்சல் பண்ணி ஒவ்வொருத்துக்குமே கொடுமைப்படுத்தி டார்ச்சல் பண்ணி எல்லாத்துக்குமே அவனை ரொம்ப பண்ணி எல்லாமே சூப்பரன் கூட சண்டை போட்டு சூப்பரன் போய் எங்க வீட்டுக்கார அடிச்சு நிறைய சண்டை போட்டு அவன் மேல ஏதோ சொல்லி இப்போ நேற்று 4 மணிக்கு போன் அடிச்சு சொல்றாங்க உங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு தூக்கு மாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கார் தூக்கு மாட்டிலாம் சாவாது, அவ்வளோக்குலாம் போல கிடையாது. அது அப்படி ஆளும் கிடையாது, அவ்வளோத்துக்கு போலையும் கிடையாது. இவங்க ஏதோ பண்ணி கொண்டுட்டு இப்போ மாற்றி சொல்கிறாங்க கேஸ் மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு அவன் தூக்கு மாட்டுற ஆளும் கிடையாது. அவனை கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க மொத்தத்துக்கு. இப்போ நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். கையை வச்சுட்டு ரோட்டில் நிற்கிறேன். என் பிள்ளைய நான் பறி கொடுத்து ரோட்டில் நிற்கிறேன். என் பிள்ளைய பறி கொடுத்து ரோட்டில் நிற்கிறேன். எனக்கு தீர்வு கிடைச்சோம். சிறையில் உயிரிழந்த ஜாக்கி என்கிற பிரசாந்த் மீது மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கஞ்சா வழக்கு, கரிமேடு காவல் நிலையத்தில் கஞ்சா மற்றும் கொலை முயற்சி வழக்கு, மதுரை மாநகரின் பல்வேறு காவல் நிலையங்களில் கஞ்சா மற்றும் திருட்டு வழக்கு என 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன என கூறப்படுகிறது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட கத்தியை எடுத்து சொருகிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்து பொதுமக்களை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து கொடூர ரவுடியாக வலம் வந்தவர் நீதிபதியையே மிரட்டி சிறையில் உயிரிழந்திருக்கிறார் என குற்ற பின்னணியை அடுக்குகிறார்கள் மதுரை மாநகர மக்கள்.